மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 12ஆம் வகுப்பு வணிகவியல் பாடத்தில் அத்தியாயம் 12க்குரிய புத்தக வினாவிடை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குறு வினாக்கள்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பயிற்சி முறை என்றால் என்ன? விடை பக்கம் எண் 89. 89ஆம் பக்கத்துல ஸ்டார்டிங்ல பயிற்சி என்பதுன்னு ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இங்க இருந்து ஆரம்பிச்சு தருகிறது அப்படிங்கிற வரைக்கும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது குறிவினா ஒன்றுக்குரிய விடை. அடுத்ததா வழிகாட்டுதல் பயிற்சி முறை என்றால் என்ன? விடை பக்கம் எண் 92. அதுல வழிகாட்டுதல் பயிற்சி முறை அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங் முழுவதையுமே மார்க் பண்ணிக்கோங்க. இது குறிவினா 2க்குரிய விடை. குறிவினா 3, பங்கேற்று நடித்தல் முறை என்றால் என்ன? விடை பக்கம் எண் 94. அதுல பங்கேற்று நடித்தல் முறை அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங் முழுவதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது குறிவினா 3க்குரிய விடை. குறிவினா 4, மின்னணு கற்றல் முறை பற்றி கூறுக. விடை பக்கம் எண் 95. அதுல மின்னணு கற்றல் முறை அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு அதே பக்கத்துல மேல டாப்ல முடியும் இதுவரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது குறிவினா 4க்குரிய விடை. அடுத்ததா சிறு வினாக்கள்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது கேள்விக்குரிய விடை பக்கம் எண் 95ல இருக்கு. அதுல ஸ்டார்டிங்ல பணியிடத்தை ஒத்த இடத்தில் பயிற்சி முறை அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங் முழுவதையுமே மார்க் பண்ணிக்கோங்க. இது சிறுவினா 1க்குரிய விடை. அடுத்ததா சிறுவினா 2, பணி வழி பயிற்சி பற்றி நீ அறிவது யாது? விடை பக்கம் எண் 91. அதுல பணிவழி பயிற்சி முறைகள் ஹெட்டிங் இருக்கும். அதுல பணிவழி பயிற்சி என்பது ஆரம்பிச்சா இங்க இருந்து ஆரம்பிச்சு பணிவழி பயிற்சி முறைகளாகும். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது சிறுவினா 2க்குரிய விடை. சிறுவினா 3, பயிற்சி திட்டத்தில் பல்வேறு படிகளை எழுதுக. விடை பக்கம் எண் 90. உங்களுக்கு 90வது பக்கத்துல ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் உள்ளதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. இது சிறுவினா 3க்குரிய விடை. அடுத்ததா சிறுவினா 4, பயிற்சி அளிப்பவர் மற்றும் பயிற்சி பெறுபவர் பற்றி சிறு குறிப்பு எழுதுக. விடை பக்கம் எண் 90. அதுல செகண்ட் பாயிண்ட், பயிற்சி பெறுபவர் யார் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அதுல இருந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 3வது பாயிண்ட் முடிய தண்டிக்கும். இது வரைக்கும் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இது சிறுவினா 4க்குரிய விடை. அடுத்ததா பெருவினாக்கள், பயிற்சியின் பல்வேறு முறைகளை விவரி. விடை பக்கம் எண் 91ல இருந்து ஆரம்பிச்சு 95வது பக்கம் வரைக்கும் இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க, ஏதேனும் 5 தான் எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 91வது பக்கம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பயிற்சி முறைகள் போட்டு பணிவழி பயிற்சி, பணிவழி அற்ற பயிற்சின்னு இருக்கும். பணிவழி பயிற்சியில ஒரு 7 ஹெட்டிங் இருக்கு. பணிவழி அற்ற பயிற்சியில ஒரு 10 ஹெட்டிங் இருக்கு. சரிங்களா? இதுல உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு 5, இதுல 5 ஹெட்டிங் எழுதாலும் சரி, இல்லாட்டா பணிவழி பயிற்சியில 3 எழுதி பணி வெளியற்ற பயிற்சின்னு ஹெட்டிங் போட்டு அதுல 2 எழுதாலும் சரி, ஏதாவது ஒரு 5 ஹெட்டிங் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 91வது பக்கத்துல இருந்து இந்த பெருவினா 1க்குரிய ஆரம்பிச்சு பயிற்சி அளிப்பு இதை ஒரு ஹெட்டிங் எடுத்தீங்க அப்படின்னா இல்ல முதல்ல 5 ஹெட்டிங் நீங்க எழுதாலும் சரிதான். இந்த செகண்ட் ஹெட்டிங், இது தேர்ட் ஹெட்டிங், சரிங்களா? இது 4th ஹெட்டிங், 5th ஹெட்டிங், இது வரைக்கும் முடிச்சாலும் சரிதான். மொத்தத்துக்கு இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஆன்சர் தான். சரிங்களா? இதுல உங்களுக்கு எது எளிமையா இருக்குன்னு நினைக்கீங்களோ அந்த ஹெட்டிங்கை நீங்க தாராளமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். இல்லாட்டா ஆல்ரெடி குருவினா சிறுவினா படிச்சிருப்பீங்களா, அந்த ஹெட்டிங்கை கூட நீங்க அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த குருவினா ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. இந்த இடத்துல நம்ம சிறுவினா 1 குறிச்சிருக்கோம். இங்க நம்ம குருவினா 4வது குருவினா குறிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம படிச்ச கேள்வியவே தொகுத்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எழுதிடலாம். இது பெருவினா 1க்குரிய விடை. அடுத்ததா 2வது கேள்வி,
பணிவழி பயிற்சிக்கும் பணிவழி அற்ற பயிற்சி முறைக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? விடை பக்கம் எண் 96ஆம் பக்கத்துல ஒரு வேறுபாடு இருக்கும். மொத்தமா ஒரு 10 வேறுபாடு இருக்கு. நம்ம வழக்கமா எத்தனை எழுதுவோம்? 5 வேறுபாடு தான் எழுதுவோம். இது எது எளிமையா, எது சின்ன சின்ன பாயிண்டா இருக்கோ அந்த 5 வேறுபாடு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு எழுதிக்கோங்க. இது பெருவினா 2க்குரிய விடை. பெருவினா 3, பயிற்சியின் நன்மைகளை விளக்குக. பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தலைப்புக்கு 2 விளக்கம் தரகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயிற்சியின் நன்மைகள் இருக்கா, இதுல நிறுவனத்திற்கு கிடைக்கும் நன்மைகள் இருக்கா, இதுல 7 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுல ஏதாவது ஈஸியான பாயிண்ட் 2 பாயிண்ட், எது ஈஸியா மெமரியில வைக்க முடியுமோ அந்த 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஊழியர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள், இதுலயும் மொத்தம் 7 பாயிண்ட் இருக்கு. இதுல ஏதாவது 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. அடுத்தா வாடிக்கையாளருக்கு கிடைக்கும் நன்மை, ஆல்ரெடி 2 பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் பிடிச்சுக்கோங்க. இது பிரிவினா 3க்குரிய விடை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற எந்த பாடத்துக்கு உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.